ஒரு தலைவன் என்றால் தலைவர்களால் பாராட்டப்பட வேண்டும். இன்றைக்கு அவர் தலைவர்களால் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வியாழன் என்ற ஒரு கிழமையை தவிர்த்துவிட்டு வாரம் எப்படி இயங்க முடியாதோ, 7 என்ற எண்ணை தவிர்த்துவிட்டு எண்கள் எப்படி இயங்க முடியாதோ, இசை என்ற ஒரு சொல்லை தவிர்த்துவிட்டு முத்தமிழ் எப்படி இயங்க முடியாதோ, நிலாவை கழித்துவிட்டு வானம் எப்படி இயங்க முடியாதோ, திருமாவை கழித்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியல் இயங்க முடியாது. இந்த கரவொலிக்கு என்ன காரணம்? இந்த எழுச்சிக்கு என்ன காரணம்? இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் இருகரம் குவித்து கைதட்டுகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்றால் அவர் கொடுத்த விலை, உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற உண்மையான அக்கறை. தொண்டன் மீது ஒரு அடி விழுந்தால் தலைவன் மீது இடி விழ வேண்டும். தன் மீது இடி விழுகிறது என்று கருதுகிறவன் தான் தொண்டர்களை காப்பாற்றுகிறான்.